வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸில் 3 வீடியோஸ் பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இது 4வது வீடியோ. 16வது கேள்வி பாருங்கள். 1/10/11 ஆனது 1/10/11 காட்டிலும் எவ்வளவு அதிகம்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு அதிகம் கம்மி அப்படின்னு கேட்குறாங்கன்னா மைனஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ இந்த 1/10/11 இதுலேருந்து என்ன பண்ணுறோன்னா 1/10/11 மைனஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், வகுத்தல் இருக்குது. அப்போ இது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். கரெக்டாக? ஸோ இந்த 11 மேலே போயிடும். 11/10 மைனஸ் இந்த 10 கீழே வந்துடும். ஏன்னா 1/10ன்றது பின்னம், கீழே ஒரு 11 இருக்குது. அப்போ இந்த 10 கீழே வந்துடுச்சு அப்படின்னா ஏற்கனவே ஒரு 11 11 × 10 110. இப்போ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா 10 110 ரெண்டுத்தில் எது பெருசுனா 110. ஏன்னா 10ஆம் வாய்ப்பாட்டில் 110 வந்துடும். ஸோ 110 எல்சிஎம் எடுக்கிறோம். 10 எதால் பெருக்குனா 110 வரும்? 11ஆல். அப்போ மேலேயும் 11ஆல் பெருக்கிறோம். 11 11 121. 110 1ஆல் பெருக்கினாலே 110. அப்போ மேலேயும் 1ஆல் பெருக்கினா போதும். ஓர் 1 1. 121ல் 1 போயிடுச்சுன்னா 120/110. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் நிற்கிறது 12/11. அப்போ எவ்வளவு அதிகம் அப்படின்னா 12/11 அதிகம். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 17. 1536 படைப்பயிற்சி மாணவர்கள் சதுர வடிவில் அணிவகுப்பு செய்ய விரும்பினர். இது சாத்தியமாகுமா? சாத்தியமில்லை எனில் மேலும் எத்தனை படைப்பயிற்சி மாணவர்கள் கூடுதலாக தேவை? இதில் பாருங்கள், சாத்தியமா இல்லையான்னு கேட்குறாங்கன்னா முதல்ல இந்த 1536 அப்படிங்கிறது ஸ்கொயர் நம்பராக இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 40 ஸ்கொயர். 40 ஸ்கொயர் என்ன வரும்? 1600ன்னு வரும். கரெக்டாக? 39 ஸ்கொயர். 39 ஸ்கொயர் என்ன வரும்? 1521ன்னு வரும். கரெக்டுங்களா? அப்போ 39 ஸ்கொயர் 1521, 40 ஸ்கொயர் 1600. இந்த ரெண்டு நம்பருமே இது கிடையாது. அப்படின்னா சாத்தியமாகுமானா சாத்தியம் ஆகாது. ஏன்னா சதுர வடிவத்தில் நிற்கிறாங்க. அப்படின்னா ஸ்கொயர் நம்பராக இருந்தால் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும். அப்போது சாத்தியம் இல்லைன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இன்னும் எத்தனை பேர் கூடுதலாக தேவைன்னு கேட்குறாங்க. 40 ஸ்கொயர் 1600. கரெக்டாக? இங்கே இருக்கிறது மொத்தமே 1536 பேர் தான். அப்போ மைனஸ் பண்ணணும், நமக்கு கிடைக்கக்கூடியது 64. அப்போ இன்னும் எவ்வளோ பேர் கூடுதலாக தேவை அப்படின்னா 64 பேர் கூடுதலாக தேவை. ஒருவேளை இதே கொஷினையே மாற்றி இப்படி கேட்குறாங்கன்னு வைங்களேன். எப்படி? இன்னும் எத்தனை பேரை இதிலேருந்து நீக்கிட்டா அவங்க சதுர வடிவில் அணிவகுப்பு நடத்த முடியும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, எத்தனை பேரை நீக்கிட்டாங்கன்னா இப்போ மொத்தமாக 1536 பேர் இருக்காங்க. ஸ்கொயர் நம்பர் ஆக்கணும்னா 39 ஸ்கொயர் 1521 இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ எவ்வளோ பேரை ரிமூவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னா மைனஸ் பண்ணுறேன். 5 1 இன்னொரு 15 பேரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் நம்பர் ஆகிடும். புரியுதுங்களா? எவ்வளோ பேரை சேர்க்கணும்னு சொன்னாங்கன்னா 64. ஒருவேளை கொஸ்டின் அப்படியே மாற்றி என்ன கேட்கலாம்? எவ்வளோ பேரை ரிமூவ் பண்ணணும்னு கேட்குறாங்க அப்படின்னா 15. எதை கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர். அடுத்ததாக 18 பாருங்கள். ரூட் ஆஃப் 2,62,286 2,86,225 மதிப்பு காண்க. அதனை பயன்படுத்தி அதே நம்பரை உள்ள புள்ளி வச்சு கணக்கிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நேரடியாக இதை மட்டும் கொஷினாக கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை சில நேரம் இதுக்கான ஆன்சரை கொடுத்துட்டு அதில் இருந்து கேட்பாங்க. இப்போ இதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும். நார்மலாக நம்ம லாங் டிவிஷன் இந்த மெத்தடில் போட்டாலும் ஓகே தான். 5 5ன்ற மாதிரி போட்டே வந்தீங்கனாலும் நமக்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 535ன்னு கிடைக்கும். இந்த நம்பருக்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்குது? 535. 535. கொஷினில் இங்கே பாருங்கள், ரூட் ஆஃப் அதே நம்பர் தான். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. ரூட்டில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குன்னா ரூட் எடுக்கும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் வரும். அப்போ இந்த 535ங்கிறது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்னும் போது 53.5ன்னு ஆகிடும். இதில் பாருங்கள் 28.6225 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்குது. அப்போ ரூட் எடுத்தால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வரும். அப்போ 535ங்கிறது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்னா 5.35. அந்த நம்பர்ஸை எழுதும்போது மட்டும் கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் எழுதணும். இப்போ கேட்டிருக்கிறது ரெண்டுத்துக்கும் ப்ளஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. அப்போ 5 5 3 8 .538 5. ஸோ ஆன்சர் 58.85. புரியுதுங்களா? இதுக்கு ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. அதை வச்சு கரெக்டாக பாயிண்ட்டை எழுதிட்டோன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. 58.85. அடுத்து கொஷின் நம்பர் 19 பாருங்கள். சுருக்குக 3.769 × 10⁵ ப்ளஸ் 4.21 × 10⁵. நடுவில் கூட்டல் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10⁵. கரெக்டாக? ரெண்டு இடத்துலையும். அப்போ அந்த 10⁵ வெளில எடுத்துடலாம். நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் இருக்கிறதால இந்த 10⁵5 5 + 5 10ன்னு போட்டுருவோம். கிடையாது.
அது பொதுவாக இருக்கிறதால வெளில எடுத்துடணும். மீதி இருக்கிற 2 நம்பர் 3.769 4.21 இது 2 மட்டும் கூட்டினீங்கன்னா போதும். கூட்டினா 9 6 1 7 7 2 9 3 4 7. ஸோ 7.979 இன்ட்டு 10^5 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், டெட் டிஆர்பி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கொஷின் கேட்குறாங்க. அதுவும் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் தாராளமாக சுருக்க டாப்பிக்கில் கேட்குறாங்க. நம்ம ஈஸியாக தப்பு பண்ணிடுவோன்றதாலேயே இந்த மாதிரியான எளிமையான கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள், சிறியதிலிருந்து பெரியது என வரிசைப்படுத்துக. இதில் வந்து கொஷின்ஸை எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்போ இதில் சொல்லியிருக்கிறது சின்னதுலேருந்து பெருசுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? இந்த 5 நம்பர்ஸ் அப்படியே கொடுத்துட்டு இதில் பெரிய நம்பர் எது, சின்ன நம்பர் எது, இல்லை இதை ஏர்வரிசைப்படுத்தினா நடுவில் இருக்கிற நம்பர் எது, அந்த மாதிரி எப்படி வேணாலும் கேட்கலாம். முதல்ல இதுக்கான வேல்யூஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடணும். எது பெருசு எது சின்னதுன்னு சொல்லணும்னா அப்போ 2 விஷயம் இருக்குது இதில். ஒன்று, இந்த பேஸ் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணணும். இப்போ இங்கே 16 8 3 4 2ன்னு இருக்குது இல்லையா? பேஸ் எல்லாத்தையும் ஒரே பேஸாக கொண்டு வரணும். இப்போ 16 8 4 2 எல்லாம் 2ஓட பவராக கொண்டு வர முடியும். ஆனால் 3 2ஓட பவராக கொண்டு வர முடியாது. அப்போ நம்ம பேஸை எதுவும் பண்ண முடியாது. அப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா பவரை பார்க்கணும். பவரில் இங்கே 25 100 500 400 600 இருக்குது இல்லையா? பவரை ஒரே மாதிரி மாற்றிட்டோம் அப்படின்னாலும் நம்ம ஏறுவரிசை இறங்குவரிசை சொல்லலாம். எப்படி பவரை ஒரே மாதிரி மாற்ற போகிறோம் அப்படின்னா, இங்கே 16 இருக்குது பாருங்கள். 16 நாம் 2 பவர் 4ன்னு எழுதலாம். கரெக்டாக? அப்போ 2 பவர் 4 ஹோல் பவர் 25ன்னு இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ 2 பவர் இந்த 4 25 பெருக்கிட்டோம்னா 4 25 100 2 பவர் 100. அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 8 பவர் 100. இப்போ பாருங்களேன், இங்கேயும் பவரில் 100 இங்கேயும் பவரில் 100. ஸோ பவர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆக்கிட்டோம் அப்படின்னா பேஸில் சின்னதுலேருந்து பெருசாக சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? அப்போ இங்கே 3 பவர் 500ன்னு இருக்குது. இந்த 3 பவர் 500 எப்படி எழுதலாம்? 3 பவர் 5 ஹோல் பவர் 100ன்னு எழுதலாம். கரெக்டாக? அப்போ இங்கேயும் பவரில் 100 வந்துடும். அப்போ 3 பவர் 5க்கு மட்டும் வேல்யூ தெரிஞ்சால் போதும். 3 பவர் 5 அப்படின்னா 243 ஹோல் பவரில் என்ன வந்துடுது? 100. அப்போ இங்கேயும் பவரில் 100ன்னு ஆயிடுச்சு. அடுத்து 4 பாருங்கள். 4 பவர் 400ன்னு இருக்குது. அதை 4 பவர் 4 ஹோல் பவர் 100ன்னு எழுதலாம். ஏன்னா 4 × 100 400 ஆகிடும். அப்போ 4 பவர் 4 4 பவர் 4 அப்படின்னா 4 × 4 4 முறை பெருக்கணும். பெருக்குனீங்க அப்படின்னா 256ன்னு வரும். அப்போ 256 பவர் 100 ஆயிடுச்சா? இதுவும் பவரில் 100 ஆயிடுச்சு. 2 பவர் 600 இது எப்படி எழுதலாம்? 2 பவர் 6 ஹோல் பவர் 100ன்னு எழுதலாம். ஏன்னா 6 × 100 600. அப்போ 2 பவர் 6னா 2 6 வாட்டி பெருக்கணும். கரெக்டாக? 2 6 வாட்டி பெருக்குனீங்க அப்படின்னா 64ன்னு வரும். 2 6 வாட்டி பெருக்கணும்னா 64 ஹோல் பவர் 100. இந்த இடம் புரியுதான்னு பாருங்கம்மா. இது புரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. என்னன்னா இப்போ பவர் எல்லாம் சேமாக ஆகிடுச்சு. பவர் எல்லாமே என்னவாயிடுச்சு? 100ன்னு ஆயிடுச்சு. இப்போ கீழே இருக்கிற நம்பரை சின்னலேருந்து பெருசாக சொன்னால் முடிஞ்சிச்சு. கீழே இருக்கிறதுல எது சின்ன நம்பர்? 2. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு நம்பர். அடுத்தது அதை விட பெரிய நம்பர் எது? 8. அப்போ இதான் நம்ம எழுத வேண்டிய 2வது நம்பர். அதை விட பெருசு எது? 64. அப்போ இது நம்ம எழுத வேண்டிய 3வது நம்பர். அதை விட பெருசு எது? 243. இது நம்ம எழுத வேண்டிய 4வது நம்பர். அதை விட பெருசு 256. இது 5வது நம்பர். ஸோ அவங்க கொடுக்கும்போது இதே ஆப்ஷனை மாற்றி மாற்றி கொடுக்கலாம். சின்னது பெருசு அப்படிங்கிற மாதிரி கலந்து கொடுத்துருப்பாங்க. நாம் இந்த மெத்தடை சூஸ் பண்ணிட்டோன்னா சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அவங்க கொடுத்தது படி 2 பவர் 100ன்றது தான் நம்ம பெருசுன்னு சொல்கிறோன்னா, அவங்க கொடுத்தது என்னது? 16 பவர் 25. அப்போ இது அசெண்டிங் ஆர்டரில் எழுதுகிறோம். சின்னதுலேருந்து பெருசு எழுதுகிறோன்னா 16 பவர் 25ங்கிறது சின்னது. அதை விட பெருசு எது? 8 பவர் 100. அது அவங்களே 8 பவர் 100 தான் கொடுத்துருக்காங்க. 8 பவர் 100. அதை விட பெருசு எது? 64 பவர் 100. அதுதான் நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம்? 64 பவர் 100ன்றத அவங்க என்னென்னு கொடுத்துருந்தாங்க? 2 பவர் 600. அதை விட பெருசு எது? 243 பவர் 100. அதாவது இந்த 3வது நம்பர் 3 பவர் 500. அதுதான் 4வது பெருசு. மீதி இருக்கிறது எது? 5வது 256 பவர் 4 பவர் 400. அதுதான் எல்லாத்தையும் விட பெருசு. ஸோ சின்னதுலேருந்து பெருசு அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம் பாருங்கள், இதுதான். சரிங்களாம்மா? அவங்க இதில் கொஷின் கேட்கணுன்னா சின்னதுலேருந்து பெருசு, பெருசுலேருந்து சின்னது, நடுவில் இருக்கிறது எது, ஏறு வரிசை இறங்கு வரிசை, எப்படி வேணாலும் கேட்கலாம். இந்த ஐடியா புரிஞ்சிச்சுன்னா சொல்லியிருக்கோம்ல, எல்லாத்துக்கும் பவரை ஒரே மாதிரி மாற்றிட்டோன்னா அவங்க எந்த கொஷினை கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியும். சரிங்களாம்மா? ஸோ இதுதான் 8th புக்கில் எக்ஸசைஸ் 1.7ல் இருக்கக்கூடிய சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ். நம்ம அந்த கொஷின்ஸ் 20மே ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்தடுத்த வீடியோஸில் மீதி இருக்கக்கூடிய எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் 9th 10th அவங்க குரூப் 2 2Aவில் கேட்கலான்னு எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ரேஷியோ டாப்பிக்லேருந்து
ஒரு 25 கேள்விகள் வச்சு ஒரு கொஷின் பேப்பர் போட்டிருக்கோம். அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். அதில் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா கடைசியாக அந்த 80%க்கு மேலே மார்க் எடுத்தால் சர்டிஃபிகேட் வரது மாதிரியும் செட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதுக்கான ஆன்சர் கீயும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.